ஜனாசா என்றால் கலந்து கொண்டு தொழணும், அந்த ஜனாசாவுல அடக்கிறவரை நிக்கணும், எனக்கு 2 கீராத் கிடைக்கணும், அது இல்லாமல் போனால் கவலை வரணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டார்கள். அவருக்கு ஒரு செய்தி தான் தெரியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தொழுதால் 1 கீராத் என்பதுதான் தெரியும், அடக்க போனால் இன்னும் 1 கீராத் இருப்பது என்பது தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில ஹதீஸ் சொல்லுகிறார்கள், அடக்கினாலும் 1 கீராத் இருக்கிறது. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் கேட்டு போய், இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கீராத்துல ஹதீஸ் சொல்லுகிறார் என்ற உடனே இவருக்கு சரியான கவலை. அவர் விமர்சனம் செய்யல, அபூ ஹுரைராக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லல. அவர் பிந்தி இஸ்லாத்துக்கு வந்தவர், நாங்க முந்தி வந்தார்கள், அவருக்கு ஒன்றும் வழங்காதுன்னு சொல்லல. உடனடியாக ஒரு சஹாபியை அனுப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் கேட்டுட்டு வாங்க, அவர் சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு பாப்போம். ஆள் அனுப்பி விட்டு கவலையோடு கைக்குள்ளே சில கற்களை வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போனவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுதான் சரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே அதுதான் சரி. 2 கீராத் நம்ம சொல்ற ஹதீஸ். இப்னு உமர்ல 1 கீராத் தான் தெரியும், அந்த ஹதீஸ் தான் தெரியும். அடக்க போனால் தெரியாது, அதுக்கு கீராத் இருப்பது தெரியாது. அதனால் போவார்கள், விடுவார்கள். வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், தொழுதால் 1 கீராத், அடக்க போனால் 1 கீராத் என்று சொன்ன உடனே சரி பிரச்சனை இல்ல, இன்னும் ஒருக்கா மௌத்தானா பாப்போம் என்று சொல்லல. கையில் இருந்த கற்களை வேகமாக பூமியின் பக்கம் வீசிவிட்டு சொன்னார்கள், லகத் ஃபர்ரத்னா கராரீத கஸீரா, எத்தனையோ கீராத்துடைய நன்மைகளை பாழாக்கிட்டோம். இந்த ஹதீஸ் தெரியாம, இந்த ஹதீஸ தெரியாமல் எத்தனையோ கீராத்துடைய நன்மைகள் என் வாழ்வில் பாழாக்கப்பட்டு விட்டது என்று கவலைப்பட்டார்கள். நம்ம சும்மா அலட்சியம் செய்கிறோம், சுன்னத்து தான் என்று விடுகிறோம், செஞ்ச நன்மைதான் என்று விடுகிறோம், அது புறவு பார்ப்போம் என்று விடுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை ஒரு மூமினத்திலே வரக்கூடாது. இந்த நிலைமை ஒரு மூமினத்திலே வரக்கூடாது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். நன்மையா நான் பெற வேண்டும், என்னுடைய சகோதரர்களை அதற்காக அழைக்க வேண்டும், வாருங்கள் போவோம் என்று அழைத்து அந்த நன்மைக்காக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர புறவு பார்ப்போம் என்று சொல்லல்ல. அவர்கள் கவலைப்பட்டார்கள். கையில் இருந்த கற்களை வேகமாக வீசிவிட்டு லகத் ஃபர்ரத்னா கராரீத கஸீரா, கராரீத் என்பது கீராத்துகள், எத்தனை கீராத்துல பாழாக்கி போட்டோம், காலத்தை வீணாக்கி போட்டோம் என்று கவலைப்பட்டார்களே. அந்த கவலை உணர்வு நமக்கு வரணும். இது நமக்கு சுபஹ் தொழுகை விடுபட்டா கூட ஒரு கவலை இல்லை, லொஹர் தொழுகை விடுபட்டா கூட கவலை இல்லை, கிழமை முழுக்க இபாதத்துல ஈடுபடாட்டையும் கவலை இல்லை. ஈமான் குறைஞ்சிச்சு. இதனால மறுமை பற்றிய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ் நம்மளை எழுப்பி வைத்து விசாரிப்பார். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், நிறுத்துங்கள், அவர்கள் கேள்விகளுக்கு கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னால் நான் என்ன பதில் சொல்வது அல்லாஹ்விடத்திலே என்ற ஒரு நிலையை நான் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்வை நன்மைக்குரிய வாழ்வாக மாற்ற வேண்டும். அந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்றிருந்தால், அதனை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்றிருந்தால், மறுமை பற்றிய நம்பிக்கையை நம்முடைய வாழ்விலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும்.